ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து 1 மந்த்தில் எத்தனை கிலோ வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும், ஹெர்பலைஃப் ஃபுட்டு எப்போ எப்படி எடுத்துக்கணும், ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் எடுத்து நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் லாஸ்க்காக நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கும்போது தான் என்னென்ன ஃபுட்டு வந்து ஆட் பண்ணணும், என்னென்ன ஃபுட்டு வந்து ஆட் பண்ணக்கூடாது, இந்த ஃபுட்டு எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகுமா, அதுடன் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் எல்லாத்துக்குமே வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்னா கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான ஃபுட்டு வந்து எடுக்கிறதுக்கு கிடையாது. 1 மந்த்தில் 5 kgலேருந்து 6 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கணும், உங்கள்கிட்ட என்னென்ன ஃபுட்டு இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார்முலா 1 ஷேக் மேட், ப்ரோட்டீன் பவுடர், ஃபைபர் பவுடர், ஆஃப்ரெஷ், செல்லாஸ் டேப்லெட், மல்டிவிட்டம் டேப்லெட். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்வீங்க அப்படின்னா இந்த ஃபுட் எடுத்து தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்வீங்க. கம்பல்சரி நீங்கள் 2 டைம் வந்து ஷேக் எடுத்துக்கிறீங்களா, சப்ளிமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டு வந்து ப்ராப்பரான ஒரு வெல்னஸ் கோச் கைனிஸ் மூலிமா எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டு வந்து கரெக்டான டைமுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ மிஸ்டேக் வச்சுக்கிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மிஸ்டேக் உங்களுடையது தான். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு வெல்னஸ் கோச் ப்ராப்பரான ஒரு கைனஸ் மூலிமா எடுக்கும் போது தான் உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஹெர்பலைஃப் ஃபுட்டு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஃபுட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத ஒரு நோட் பண்ணி எடுத்து நோட் பண்ணுங்கள். காலையில் வந்து நீங்கள் 6 மணிக்கு வந்து எழுந்திருக்கணும். 6 மணிக்கு எழுந்திரிச்ச அப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் 250 ml வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்கூப் வந்து ஆஃப்ரெஷ் ஆட் பண்ணி காலையில் வந்து ஆஃப்ரெஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே உங்கள் ஷேக் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஷேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபார்முலா 1 வந்து 3 ஸ்கூப் போட்டுக்கோங்க, ஷேக் மேட் வந்து 2 ஸ்கூப் போட்டுக்கோங்க, ப்ரோட்டீன் பவுடர் வந்து 1 ஸ்கூப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஷேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங் ஷேக் எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து ஷேக் வந்து நிறைய மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஹெர்பலைஃப்பில் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 11 மணிக்கு வந்து ஒரு ஆஃப்ரெஷ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 11:30 மணிலேருந்து நீங்கள் வாட்டர் வந்து இன்டேக் பண்ணணும். லன்ச்சு வந்து 1 மணிக்கெலாம் எடுத்துக்கணும். லன்ச் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ரைஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் லன்ச்சு வந்து ஒரு நாளைக்கு வந்து இட்லி எடுத்துக்கலாம், சப்பாத்தி எடுத்துக்கலாம், ராகி தோசை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் லன்ச்சு வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்து ஒரு ஆஃப்ரெஷ் எடுத்துக்கணும், 5 மணிக்கு வந்து ஒரு ஆஃப்ரெஷ் எடுத்துக்கணும், 11 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு ஆஃப்ரெஷ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நைட்டு எப்படி ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபார்முலா 1 வந்து 3 ஸ்கூப் போட்டுக்கோங்க, ஷேக் மேட் வந்து 2 ஸ்கூப் போட்டுக்கோங்க, ஃபைபர் பவுடர் வந்து 1 ஸ்கூப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஷேக் வந்து நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் நைட்டில் வந்து சரியாக தூங்கலை அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வரும். கம்பல்சரி நீங்கள் 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தூங்கணும். நான் சொன்ன மாரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 1 மந்த்தில் வந்து 5 kgலேருந்து 6 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்கள் என் கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வேணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை பற்றி மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச் இல்லை அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.